கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேதவசனம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. ஆல் கோ டு த சேம் பிளேஸ், ஆல் கம் ஃப்ரம் டஸ்ட் அண்ட் டு டஸ்ட் ஆல் ரிட்டர்ன். எக்லீசியாஸ்டிஸ் 3:20. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துக்கலாமா? ஒரு சிறிய கிராமத்துல தானியல்ன்ற ஒரு வயதானவர் இருந்தாரா. அவர் அழகான மண் விளக்குகளை செய்து விற்பனை செய்வாரா. ஒரு நாள் அவருடைய பேத்தி மீரா கேட்டாலா, தாத்தா எல்லா விளக்குகளுமே வேறு வேறா இருக்கு, ஆனா எல்லாமே ஒரே மண்ணில இருந்து தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலா. தாத்தா சிரித்து கொண்டே தரையில இருந்த ஒரு மண் கைப்பிடியை எடுத்தாரா. இந்த மண்ணு களிமண்ணா மாறும், அதுல இருந்து நான் விளக்குகளை செய்வேன். சில விளக்குகள் பெரிய வீடுகளிலும் ஒளி தரும், சில விளக்குகள் சிறிய குடிசைகளிலும் ஒளி தரும். சிலது நீண்ட நாட்கள் இருக்கும், சிலது விரைவிலே உடைந்து போகும். அப்போ ஒரு நாள் பலமா காற்று வீசுச்சா. ஒரு விளக்கு கீழே விழுந்து உடைந்து போச்சா. மீரா ரொம்பவே கஷ்டப்பட்டாளா. தாத்தா உடைந்த தொண்டுகளை எடுத்து மெதுவா சொன்னாரா, கவலைப்படாதம்மா, அது வந்த மண்ணுக்கே திரும்பி போகும்னு சொல்லிட்டு சொன்னாரா. நம்மளும் அப்படித்தான், மண்ணில இருந்து வந்தோம், மண்ணுக்கே திரும்புவோம்னு சொல்லிட்டு சொன்னாரா. மீரா அமைதியா வானத்தை நோக்கி பார்த்தாளா. வாழ்க்கை எவ்வளோ நாள் இருக்கும்ன்றது முக்கியம் இல்ல, இருக்கிற காலத்துல எவ்வளோ ஒளி கொடுத்தோம் என்பதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு நினைச்சாளா. நம்மளோட வாழ்க்கையும் தற்காலிகமா தான் இருக்கும், ஆனா நம்ம வாழும் காலத்துல எல்லாருக்கும் நன்மை செய்து உண்மையா இருக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஆமேன்.